உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு எதாவது உண்டா? இந்த ஒளிப்பதிவாளரோட பணியாற்றல, இல்லை இந்த நடிகரோட சேர்ந்து பணியாற்றல அப்படின்ற மாதிரி? இல்லை சார், அப்படி எதுவும் கிடையாது சார். ஒரே ஒரு அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம்னா பாரதிராஜா சாருடைய படம் நான் மிஸ் பண்ணது தான் சார். அது எப்படியாவது நான் அதை பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். அது வந்து அது என்னவோ நம்ம இதுக்கு வந்தீங்களா சார், நீங்கள் மலேசியா வந்தீங்களா சார்? நம்ம சீகா ப்ரோக்ராமுக்காக நீங்கள், நான், டேரக்டர் அன்றைக்கி தான் அவரு கூட வந்து நான் வந்து ரொம்ப ஒரு 3-4 ஹவர்ஸ் ரூமில் உட்காந்து பேசினேன் இல்லையா? அப்போது அது அது என்னன்னே தெரியாது, அவர் மேலே அப்படி ஒரு ஒரு அஃபெக்ஷன். என்ன காரணம் என்ன தெரியுமா சார்? யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்திருக்கு. இப்போ எல்லா டைரக்டருக்கும் வந்து ஒரு டிபெண்டன்சி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு டிபெண்டன்சி ஒன்று இருக்கும். ஏதாவது ஒன்று எடிட்டர் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டிங் சென்ஸ்க்கோ ஒரு ஆள் கேட்பலாம். இல்லைன்னா இப்போ ஒரு பெரிய இயக்குனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் எல்லாமே கேமராமேனை டிபெண்ட் பண்ணுவார். இல்லைன்னா ஒரு பெரிய சாங்கை டிபெண்ட் பண்ணுவார். பாரதிராஜா சார் ஒருத்தர் தான் யாருமே டிபெண்டே பண்ண மாட்டார்.